இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். எப்போவுமே சாட்டர்டேனா பசங்களுக்கு லீவு தான். பட் இந்த வீக் வந்து சீக்கிரமாக எக்ஸாம் முடிக்கணும்னு சொன்னால இன்றைக்கி ஸ்கூல் இருக்க ஆஃப் டே தான். பசங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் அண்ட் பட்டர் பாப்கார்ன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானும் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே வந்து லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெருசாக ஒன்றும் குக் பண்ணல, சிம்பிளாக ரசத்தோடு முடிச்சிட்டேன். பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதான் துருவிட்டு இருந்தேன். 2 நல்லா பழுத்த தக்காளியை நல்லா கரைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 7 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ கரைச்சி வச்சுருந்த ரசத்தையும் சேர்த்து கொதிக்க விடாமல் பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் வந்து பீட்ரூட் பொரியல் அண்ட் வெங்காயத்தாலும் பொரியல் பண்ணிவிட்டேன். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயத்தாலை போட்டு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேங்காய் போட்டு இறக்கிட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.